அடியேன் தாசன். சுவாமி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. காஞ்சிபுரத்தில் வேணுகோபாலன் சாத்தபடி ஒரு உற்சவம் நடக்கிறது, பிரம்மோற்சவத்தில். இது என்ன காரணமாக, எதற்காக? வேணுகோபாலன் சாத்தபடி எந்த காரணத்தில் நடக்கிறதா? அதான் அதை பற்றி கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்கள். நமக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. ஏன் அந்த வேணுகோபாலன் சாத்தபடிக்கு ஏன் ஏற்றம் கொடுத்துருக்கா? எல்லா சாத்துப்படிக்குமே ஏற்றம்தான். அதுவும் தேப்பரவாள் சாத்துப்படியே இல்லாமல் ஏகாந்தமாக ஆஸ்தானத்தில் வெறுமை இருந்தாலும் அது கூட தேப்பரவாளை பொறுத்தவரை ஏற்றம்தான். சரியா? என்ன வேணுகோபாலன் சன்னதி அர்ச்சகர் வேணுகோபாலன் திருக்கோலத்தை பற்றி கேட்குறாங்க. இல்லையா? வேணுகோபாலன் சன்னதி அர்ச்சகர் வேணுகோபாலன் சாத்துப்படி பற்றி கேட்குறாரு. அந்த மாதிரி ஆயிடுது. இந்த சாத்துப்படி சாதாரணமாக பார்த்தா 2-3 உற்சவங்கள் உண்டு. வசந்த உற்சவத்தோட ஒரு நாள் பெருமாள் சாதிக்கிறார் நினைக்கிறேன், நானும் சட்டுன்னு ஞாபகம் வரல. அதே மாதிரி இன்னைக்கு உற்சவம் பிரம்மோற்சவத்தில் இது ரொம்ப விசேஷம். அது கூட அது இன்னொன்று சாதிக்கிறாரா இல்லையான்னு அப்புறம் கம்பு சுற்றுவோம். இன்னி உற்சவத்தில் இப்போ இந்த கருட சேவையெல்லாம் நம்ம சேவிக்கிறோம். கருட சேவையெல்லாம் சேவிக்கிறது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஏகாந்த சேவையோட இப்போ நீ ஆகமத்தில் சொன்ன பெருமாளுக்கு 6ஆம் உற்சவத்தில் சூர்ணாபிஷேகம் உண்டோ இல்லையோ? 6ஆம் உற்சவத்தில் சூர்ணாபிஷேகம் பண்ணுறது உண்டா? என்னடா சரிதானே? இத்தனை பேர் வந்து மாட்டிட்டு இருக்கா? அந்த சூர்ணாபிஷேகம் ஆகி பெருமாள் ஒரு திருக்கோலம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கான். இங்க இந்த 14 உற்சவத்தில் திருக்கோலம்லாம் சாதாரண திருக்கோலம். இப்போ கருட சேவையில் சேவை பேர் திருவடி மட்டும் சாத்தணும். திருக்கோலம்னு பார்த்தா நாச்சியார் திருக்கோலம், பரமபதநாதன் திருக்கோலம், இது வேணுகோபாலன் திருக்கோலம், இதெல்லாம் ஸ்பெஷலாக திருக்கோலம்ன்றதாக பெருமாளுக்கு சாத்தணும். அது ஒரு விசேஷம். இது ஒரு ஸ்டைல். அதுவும் அந்த கால் அப்படி எக்ஸ் மாதிரி பெருமாள் போட்டுட்டு அப்படி அந்த புல்லாங்குழல வச்சுட்டு இருக்குது. அதை நீ பார்த்தா ரசிக்கலாம். இன்னைக்கு ஒரு வண்டு கூட ஒரு தடவை பறந்துட்டு பார்த்தியா? நீங்கள் இந்த புல்லாங்குழல ஒரு நண்டு மாணிக்க மாதிரி ஒரு வண்டு ஒன்று சுற்றிட்டு இருக்கும். ஸ்ரீபாரந்தாங்கி அதை ஏழை பண்ணுறதே ஒரு அழகு. ஸ்ரீபாரந்தாங்கி ரொம்ப அற்புதமாக ஏழை பண்ணுவான். அவன் அப்படி அந்த தோலை தட்டி மாத்திரான்னு சொன்னேன். பெருமாள் அந்த ஃப்ளூட் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவான். ஃப்ளூட் வாசிக்கிறான், அப்படி ஃப்ளூட் வாசிக்கிறான் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க இல்லையோ? அது மாதிரி அந்த ஸ்ரீபாரந்தாங்கி தோலை தட்டி அப்படி மாற்றினான்னா அப்படியே ஒரு ஏழுல அப்படி மாற்றிப்பார். இதை சுவாமி தேசிகன் யாதவாபியுதயத்தில் வர்ணிக்குது. அதுதான் ஸ்பெஷல். என்னென்ன சேவிச்சா கொண்ட பெருமாள் கொண்ட, அதாவது நல்லா சௌரி வச்சுட்டு கொச்சோச்சராக்கடி, பியூட்டிஃபுல்லாக கொச்சோச்சராக்கடி. இப்பெல்லாம் ஒரிஜினலாக வச்சுக்கிறவா கூட அதெல்லாம் வச்சுக்கிறது இல்லை. பெருமாள் நல்லா சாதிங்க. திருவாயூர் திருச்செங்கோட வேணுகோபாலாம் இருக்கு. ஓகே, அது தவிர வேற என்ன பாத்தீங்க? மாடு, மாடு, கண்ணுக்குட்டி. மாடு எப்படி இருந்தது? கண்ணுக்குட்டி எப்படி இருந்தது? கண்ணுக்குட்டி பெருமாளைய பெருமாள் இப்படி பாதத்தை வச்சுருப்பார். கரெக்டா? வேணுகோபாலன் திருக்கோலத்தில் ஸ்பெஷலே பெருமாள் இப்படி கால் எக்ஸ்பரி வச்சுருக்கிறது தான். மாடு பின்பக்கம் இருக்கும், கண்ணுக்குட்டி முன்னாடி இருக்கும். கரெக்டா? இப்போ மாடு அப்படி பின்னாடி அப்படி நாக்க நீட்டும். அது பெருமாள் திருவடியை அந்த நாக்க நக்கிறது அப்படின்னு. இன்னொன்று பார்த்துருக்கியா? மாட்டுக்கு முதுகுல சங்க சக்கரம் இருக்கும். இத தேசிகன் கோபாயமானே புருஷே பரஸ்மின் கோரூபதாம் வேதகிரோ பஜந்தியா பவ்யைரசேவந்த பதம் ததீயம் ஸ்தோப பிரதிச்சந்த நிபை ஸ்வசப்தை. பியூட்டிஃபுல் ஸ்லோகம். வேற ஒன்றுமே வேணாம், இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அப்படியே தேவரமாடி வேணுகோபாலன் சாத்தபடி சாப்பிட்டோம். வால்மீகி வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேரசாராசீத்து சாட்சாத் ராமாயணாத்மா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. வால்மீகி ஸ்லோகம். அதாவது வால்மீகி ராமாயணத்துடைய ஸ்லோகம். வேதவேத்யனான பரமாத்மா ராமனா பிறந்தான். அப்போ வேதம் என்ன பண்ணிட்டு ராமாயணமா பொருந்துது. அடுத்தா இப்போ கிருஷ்ணாவதாரத்துல வேதவேத்யனான பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பண்ணிட்டான்.
ஆயிடுதா? வேதங்கள் பசுமாடாயிடுது. என்னப்பா கோபாயமானே, கோபாலஹான ரட்சிப்பவன் அர்த்தம், ரட்சிப்பவன் அர்த்தம். கோபாயமானே புருஷே பரஸ்மின், சர்வேஸ்வரன் கோபாயமானனா பிறந்தான். கோரூபதாம் வேதகிரோ பஜந்தியா, வேதவாங்மயம் முழுக்க பசுக்களா மாறிடுச்சு. வேதமே பசுக்களா வந்தது. அப்ப அந்த பசுக்கள்லாம் ஹும்பா மா மா அப்படின்னு சொல்லியோ, அது என்ன, பெருமாளுடைய திருவடியினுடைய மேன்மைய வேதவாக்கானது துதிக்கிறது. பவ்யைரசேவந்த பதம் ததீயம், அந்த பெருமாளுடைய திருவடியை அது துதிக்கிறது. ஸ்தோப பிரதிச்சந்த நிபைஹி ஸ்வசப்த, பசுமாட்டினுடைய சப்தம் தான் வேத வாக்கியம், வேத ஒலி, வேதம். அந்த சப்தம் தான் இங்க பிரதிபலிக்கிறது. அததான் வேதமே வந்து சேவிக்கிறது பெருமாளுக்கு. பாரு, வேதம் பெருமாள் திருவடி அப்படி நாக்கால நடக்கிறதா? அப்போ ஸ்ருதி சிரசி விதித்தேன்னு வேதத்திற்கெல்லாம், இந்த கட்டியத்தில் சொல்லுவா, வேதங்களுக்கெல்லாம் மேல் சாத்தாய் அப்படின்னு. வேதங்களுக்கெல்லாம் மேல விளங்குறது எது? பெருமாளுடைய திருவடி. தத்விஷ்ணோ பரமம் பதம், பதம் எப்படி வேணா அர்த்தம் பண்ணலாம். ஓகேவா? கம்பு சுற்றுறவர்கள் கவனிக்க, அதுக்காக ஒரு அப்பப்போ ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கணும் இல்லையா? எப்படி வேணா பதம் அதை சுவாரஸ்யப்படுத்திக்கணும். இந்த ஸ்ருதின்னு வச்சுக்கோ, ஏதா பசுமாட்டான், அந்த ஸ்ருதி வந்து அப்படி வந்து பெருமாள் திருவடியை அப்படி ஸ்தோத்திரம் பண்றது இல்லையா? கண்ணுப்பட்டி பெருமாள் திருமண்டலத்தை செலுத்தணும், அது உபனிஷத் வேதாந்தம். இது ஸ்ருதியா வச்சுக்கோ, அதை உபனிஷத்தா வச்சுக்கோ. என்ன அப்போ வேத வேத்யன்றதாக சொல்லி வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யான்னு வேணுகோபாலன். இப்ப நம்மளாம் பரதத்துவ நிர்ணயம்னு கருடன கிட்ட பெருமாள் அப்படி கையில வச்சிருந்து நிக்கிறாரு சொல்றோம் இல்லையா? கருடன் உருவாமறையின் பொருளாம் கண்ணன், கண்ணன் அதான் இங்கேயும் பரதத்துவ நிர்ணயம். கண்ணன் தான் அது, கருடன் பேர்ல மட்டும் பரதத்துவ நிர்ணயம் இல்லை. ஏன் இங்கேயும் அத கண்ணன் அப்படின்றதுனால வேணுகோபாலன் திருக்கோணம் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி சம்திங் விச் இஸ் யூனிக். அதுதான், அதுவும் தேவரவாடி வேணுகோபாலன் திருக்கோணம். அதுவும் அந்த புல்லாங்கல் அப்படி அட்ஜஸ்ட் பண்றாரு பாரு. இப்ப எப்படியே ஜம்முன்னு காத்து அடிக்கிறது, அப்ப சேவிச்சுதான் தெரியும். அந்த 4 பக்கமா விசிறுவாளா, கரெக்டா அந்த மயில் தோகை பிரிஞ்சு சேரும். அழகா இருக்கும், ஆனந்தமா அந்த அப்படியே அந்த சரசே வர காத்தோட அதை ரசிக்கணும். என்ன பாஸ்? நீங்க தான் பாஸ்.